வணக்கம் மக்களே, நான் பாபு. வேலூரை சேர்ந்த பிரபல மரச்சிற்ப கலைஞர் பரமேஸ்வரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆற்காடு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஆற்காடு நாட்களத்தில் யூஸ் பண்ண சுடுமணால் செய்யப்பட்ட மாயா பூஜாவை பார்த்தீங்கன்னா மரச்சிற்பத்தினால் செஞ்சுருக்காரு தன்னோட சொந்த முயற்சினால. இது மட்டும் இல்லாமல் சிங்களூரில் சங்கிலிங்க இது மாதிரி வித்தியாசமான பொருட்களை செஞ்சுருக்காரு. இதை பற்றி பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது செய்கிறதுக்கான டைமிங் மொத்தமே A to Z எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இது தேவைப்படுறவங்களுக்கு விற்பனைக்கு தராங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாமே பார்க்கலாம். ஸ்கிப் பண்ண பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாய பூஜா வித்தியாசமாக இன்னொரு 3வது மாய பூஜா தன்னை சொந்த முயற்சியில் செஞ்சுருக்காரு. அதுவும் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதே, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். முடிஞ்ச வரையும் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம ஊர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம் சார். வணக்கங்க. ரேணுகம்பால் டெம்பர் நீங்கள் எவ்வளோ வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் வுட் ஒர்க்ஸ் மட்டும் பண்ணாமல் இது மாதிரி வித்தியாசமான மேஜிக்கல் பொருளெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? நீங்க எவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி கத்துக்கிட்டீங்க, இதோட அனுபவத்தெல்லாம் சொல்லுங்க. எல்லாருமே தெரிய போகும். அதுல பொருள் எப்படி மேக் பண்றீங்க, அதை எப்படி சேல்ஸ் பண்றீங்க, இந்த பொருளுக்கெல்லாம் எவ்வளவு வேலை நாட்கள் ஆகுது, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. இந்த மேஜிக்கல் பொருள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அது மக்கள் தெரியறதுக்கோசம் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அது யூஸ்ஃபுல்லா நீங்க சொல்லி கொடுங்க. உங்களுக்கும் அது பிசினஸ்க்காகவும் யூஸ் ஆகும். நான் 1978 இருந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறேங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 10 வருஷமாக தான் தோட்டப்பாலத்தோட இந்த கடையை வச்சு பராமரிச்சுட்டு வரேன். இப்போது இதில் இந்த கலைப்பொருட்களை தயார் பண்ணுன்ற ஒரு எண்ணம் உதயமானது கோயிலுங்களுக்கு போகும்போது பார்த்தாங்க, அங்கே கல் சிலைகளில் கல்லிலே சங்கிலிங்கெல்லாம் இருந்தது பார்த்துங்க. அதோட தூண்டுதல் மேலே இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். நீங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. அது ஒண்ணு நீங்க காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். என்னன்னு கல்லுல செய்யற செயின் நீங்க உட்டுல செஞ்சிருக்கீங்களா, அதை காமிங்க. அதுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க. இது பாத்தீங்கன்னா உதாரணமா காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோயில் கல்லிலே சிலை இருக்குங்க. அந்த கல்லில சங்கிலிங்க இருக்கும். அதே மாதிரியான சங்கிலி அப்படியே தயார் பண்ணி இருக்கிறாங்க. இதுல ஜாயிண்டே இருக்காது, எல்லாம் ஒரே கட்டை தான். அந்த கல் எப்படி செஞ்சாங்களோ அந்த காலத்துல அதே மெத்தட்ல நான் தயார் பண்ணிருக்கேன். இந்த ஒரு வலையை செய்யணும்னு சொன்னோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆகும். 5 நாள் ஆகும். இப்போதைக்கு மிஷினரி கை நுட்பம் எல்லாம் தான் ரெண்டுக்கும் கலந்துதான் சேர்ந்துதான் செய்யறோங்க. அது செய்யறோம். இது மாதிரி செய்யுங்க. இதே மாதிரி அதுல ஒரு புதுமையா சிலம்பு சிஸ்டத்துல செஞ்சிருக்கேன். சிலம்பு வடிவத்துல இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிலம்பு மாதிரியான ஒரு வடிவங்க. ஒரு வளையம்னு சொன்னோம்னாக்கா கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரும். அது இல்லைன்னு முற்றிலும் நிராகரித்துக்காக பாருங்க, முற்றிலும் திறமை. அதனால ஐயோ அதே சிங்கிள் விடுதாங்க. இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மரத்தால் ஆனது. விற்பனைக்குன்னு வைக்கலைங்க, கேட்டா நான் செஞ்சு கொடுத்து தயாரா இருக்கேன். இதெல்லாம் கோயிலுங்கள்ல வைக்கலாம். அது எல்லாமே ஏன்னு கேட்டாக்கா கல் சேலையில பழைய காலத்துக்கு கோபுரங்கள்லாம் எல்லாமே கல்லுல இருக்கிறதுனால கல்லுலயே சங்கிலி இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சிமெண்ட்ல கட்டுறதுனால அந்த விமானத்துல இது மாதிரியான வளையங்கள் வைக்கலாம். இது இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியல சார். இது 100 இல்ல 200 வருஷம்னா கூட அப்படியே தான் வரும். ஏன்னு கேட்டா இதுல ஜாயிண்டே கிடையாது. ஜாயிண்டே இல்லாததுனால இது மழை வெயில் எதுவா இருந்தாலும் அப்படியே இருக்குங்க. இதுலயும் ஒரு புதுமையா செவ்வக வடிவத்திலையும் சங்கிலி செய்ய முடியும்ன்றது காமிச்சிருங்க. கீழே பாருங்க, கமெண்டெல்லாம் மாதிரி எல்லாமே ஒரே மரம் தாங்க. இதுல ஜாயிண்டே கிடையாதுங்க. அதுதான் இதுல ஒரு பெருமைக்குரிய விஷயம். எல்லாமே ஒரே மாதிரி தான். ஒவ்வொன்றும் செய்யணும் 3 நாள் 4 நாள் ஆகும். அதை விட சிம்பிளா செய்யணும். 3 வலையை வச்சு செய்யலாம், 5, 11 அது விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். இது பொருளை தயார் பண்ண முடியுன்றதுக்காக இது செஞ்சு காமிச்சு. மாயஜாடி பத்தி சொல்லுங்க. அது எப்படி உபயோகிக்கிறதுன்னு சார். மாயஜாடின்றது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துதான். நவாப் காலம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு 2 ஜாடி தான் இருந்திருக்குது. ஒன்று வெளிப்பக்கம் ஊத்தின பக்கம் தண்ணி வராது, அதுக்கு பிரத்யேகமான குழா வழியில தான் வரும்னு சொல்றாங்க. ரெண்டாவதா இப்போ நீங்க கட் பண்ணிக்குவீங்களா சார்? இது ஒரு நவாப் காலத்துல இருந்துதான் சொல்றாங்க. இந்த 3 ஜாருங்க, 2 ஜாரு. அதுல ஃப்ரண்ட் வழியில தண்ணி ஊத்தினாக்கா ஊத்தின பக்கம் தண்ணி வராது, பிரத்யேகமான குழா வழியில தான் வரும்ன்ற மாதிரி ஆகும். இன்னொரு ஜார்ல பின் சகிடையில தண்ணி ஊத்தினோம்னாக்கா நிமித்தி வச்சா தண்ணி வெளியே வராதுங்க, அந்த குழா வழியா தான் வரும். அது மாதிரி 2 ஜார் தான் இருந்துருக்குது. நான் இந்த 2ஓட மாடலையும் சேர்த்து 3வதா ஒரு ஜார் தயார் பண்ணியிருக்கிறேங்க. அந்த 3வது ஜார்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்லயும் தண்ணி ஊற்றலாம், பேக் சைட்லயும் ஊற்றலாங்க. ஆனால் ஊற்றின பக்கம் தண்ணி வராதுங்க, அதுக்கு பிரத்யேகமான குழா வழியில தான் வரும். அது மாதிரியான வடிவமைச்சு இருக்கிறேன். அதோட டெமோவை காட்டுறேன் பாருங்க. சரிங்க, ஒரு நிமிஷம் ஐயா. இது மாதிரி எங்களுக்கு பிடிச்சிருது. இது மாதிரி பொருள் நான் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணலாம்னா என்ன மரத்தில் செஞ்சா தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணலாம்?
இல்லை இப்போ இந்த இல்லை இப்போ இந்த இதுக்கு முன்னாடி தயார் பண்ணும்போது கெமிக்கலை தான் யூஸ் பண்ணியிருந்தேங்க. அது உள்ளெல்லாம் வந்து இப்போ வந்து கெமிக்கல் இல்லாமல் நம்ம இதை ஊற்றுற தண்ணியை வந்து நம்ம குடிக்கிற அளவுக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு நான் இப்போ தயார் பண்ணின்னு இருக்கேங்க. இந்த ஜார்லேருந்து நம்ம தண்ணி குடிக்கலாம், டேபிள் மேலே வச்சு பயன்படுத்துகிற அளவுக்கு வச்சு அழகு பொருளாகவும் வைக்கலாம், இது பயனுள்ள பொருளாகவும் பயன்படுத்திக்கிறதுக்கான வழியில் கொண்டு வந்திருக்கிறேங்க. சரிங்க, ஒரு நல்ல முயற்சி. இது டெமோ காமிக்கிறீங்க நீங்க, காமிச்சா நல்லா இருக்கும். இது ஜாரை ஊற்றி நம்ம டெமோ செஞ்சு பார்ப்போம். இது பாருங்கள், இது ஃப்ரண்ட் சைடில் ஊற்றுற மாதிரியான ஒரு ஜாருங்க. பேக் சைடெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதில் நம்ம ஃப்ரண்ட் சைடில் ஊற்றுறோம். இது ஊற்றின அந்த தண்ணிங்க ஒரு தண்ணியும் வராது. ஓ, அதே பாருங்கள், அதுக்கான பிரத்யேகம் குழாய் வழியில் வரும். ஓ, ஊற்றின சைடு வராதுங்க, இந்த குழா சைடு மட்டும் தான் வரும். குழா சைடில் வரும். இன்னொரு முறை அப்படி பண்ணுங்க ஐயா, இன்னொரு முறை அதிகம் பண்ணுங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றுறங்க, ஊற்றின வழி வரும். ஓகே ஓகே, திருப்பி பாருங்கள், குழாய் வழியாக கொண்டு நல்லா இருக்குங்க இது. சரிங்கய்யா, நெக்ஸ்ட்டு காமிக்கிறீங்களா? நெக்ஸ்ட்டுங்க ரெண்டாவதுன்னு ஒரு ஜாருங்க. பாருங்க, மூடியெல்லாம் கவரில் இருக்கும். பின்னாடி வழுக்கம் தான் அதில் வழி இருக்கும். பின்னாடி பக்கம் சும்மா கொஞ்சோண்டு சின்ன சின்ன பார்க்குறவங்களுக்கு அந்த எது இடனே தெரியாது. இப்போ எதில் நம்ம அது எது நமக்கு தேவையான பொருளை ஊற்றிக்கலாங்க. பார்த்துக்க மக்களே, தண்ணி விட்டு ஊற்றுறாங்க. ஊற்றிட்டுங்க. ஓ, ரிட்டர்ன் வரலைங்க. ரிட்டர்ன் வருதுங்களா? வரல. இது பாருங்கள், நல்லா இருக்குங்க, வித்தியாசமாக இருக்கு. ஓ, அதுக்கான வழி. இப்போது மூணாவதாக ஒன்று நான் தயார் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்க. இந்த ரெண்டுன்றது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்ததாகவும் இல்லைன்னு சொன்னாங்க. நான் அது ரெடியும் உருவாக்குறதுல இல்லாமல் மூணாவதாக ஒன்று தயார் பண்ணி. உங்கள் சொந்த முயற்சி? எல்லாமே சொந்த முயற்சி இல்லை, இது உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மொத்த ஐடியா, புதுமையான ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களோட கிரியேட்டிவிட்டியில். ஓகே, தண்ணி ஊற்றுமா? வரல, வரலைங்க. பாருங்க, செகண்ட் தானுங்களா? பாருங்க, தானுங்களா? வரலைங்களே. ஒரு அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஓகேங்க, இது வந்து விற்பனைக்குன்னா எவ்வளோக்கு நீங்கள்? இது ஒன்றும் செய்யணும்னு சொன்னோம்னாக்கா 15 நாளைக்கு மேலே ஆகுதுங்க. ஒன்று தயார்படுறதுக்கு தொழில்நுட்பங்கள்லாம் சிக்கலாக இருக்குதுங்க. அந்த சிக்கலெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு சொன்னால் ஒன்று வந்து 5000 ரூபாய்க்கு மேலே ஆகுதுங்க. இது வந்து எப்படின்னாக்கா மார்க்கெட்லேயும் கிடைக்காது. இந்த இந்தியா லெவல்லே சொன்னாக்கா ஒரு யூடியூப்லேயே பார்த்து நான் ஒரு 100-150 பீஸ் மட்டும்தான் இருக்குது அந்த காலத்துது. இது காலத்தில் அழிஞ்சு போயிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் உருவாக்குறது பார்த்தா ஒரு 10 ஜார் தான் இருக்கும், வேறு யாருங்க இல்லைங்க. தேவை உள்ளவங்க செஞ்சு கொடுக்கலாம். தேவைப்பட்டவங்க தொடர்புகள்லாம் உங்கள் நம்பர் இதில் கொடுக்கலாங்களா? கொடுக்கலாங்க. என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 9894092645. இது இந்த கலையை விரும்பி இது அழிஞ்சு போன ஒரு பொருளை வந்து நம்ம திருப்பி கொண்டு வந்திருக்கிறோம். இது நம்ம வீட்டில் கலைப்பொருளாக வைக்கலாம், பழக்கத்துக்கும் வைக்கலாம். அது மாதிரி வைக்கணும்னு விருப்பம் இல்லை உங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம். ஐயா, ஒரு நிமிஷம், ஆர்வம் முக்கியவர்களுக்கு செஞ்சு தரலாம். ஒரு நிமிஷம் ஐயா, இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க, அது வந்து டிஸ்கிளைம் சொல்லிடுறேன். காலையில் ஒரு 10 மணிலேருந்து நைட்டு ஒரு 7-8 வரைக்கும் பண்ணுங்கள். ஆன் டைம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஐயாவை, ஓகேங்களா? அதே மாதிரி பிஸியாக இருந்தால் ஒரு கால் எடுக்க மாட்டார், ஃப்ரீயாக இருக்கும்போது ரிட்டர்ன் கால் பண்ணுவார். ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கீங்க? இப்போ இந்த ப்ராடக்ட் ஒன்றுங்க புதுமையாக இருக்குங்க. ஓகேங்க. இது வந்து ஒரு குளத்தில் தண்ணியை தேடி ஒரு யானை போகுதுங்க. குளத்தில் வந்து அதோட தும்பி கைக்கு எட்டுற வரைக்கும் தண்ணி இருந்ததுன்னு சொன்னாங்க குளத்தில். அந்த தண்ணி மொத்தமே ட்ரை ஆகிடுற மாதிரியான ஒரு கான்செப்டில் செஞ்சுருக்கிறேன். சரிங்க. நீங்கள் இது ப்ராக்டிக்கலாக பாருங்கள், அந்த டெமோ காமிக்கிறேன். காமிங்க. இதுக்குள்ளே இருக்கு பாருங்கள், தண்ணி சப்ளை பண்ணுற பாருங்கள். கொஞ்சம் இந்த தும்பிக்கை தருதுங்களா? கொஞ்சம் பாருங்கள். அது ஆமாம் சார். இப்போது அந்த தும்பி கையில் எட்டாவது வரைக்கும் இப்போ தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள், தண்ணி அப்படியே இருக்கும். தருதுங்களா? இல்லை அப்படி போயிடலாமா இல்லையா? இப்போ பண்ணுங்க. ஓகே.
தெரியுங்களா? ஊற்றுங்க தெரியுது. தும்பிக்கையில் இப்போ தண்ணி பாருங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கும் பாருங்கள். இன்னும் தண்ணி அப்படியே தானே இருக்கு. இப்போ பாருங்கள் தும்பிக்கையில் படுதா பாருங்கள். படுது சார் லைட்டாக. இல்லை தும்பிக்கையில் பட்டுச்சு. இப்போ பாருங்கள். ஆமாம் சார் குறையுது சார். ட்ரை ஆகிடும். ஆமாம் ஒன்று ஊற்றுங்க. சரி அது ட்ரை ஆயிடுச்சுங்க அதுதான். ட்ரை ஆயிடுச்சிங்களா? சரி 1 செகண்ட் செய்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் வெளிச்சம் பத்தில் ஓகே பாருங்கள். அந்த தும்பிக்கையில் படாத வரைக்கும் தண்ணியை ட்ரை ஆகாது. ஆமாம் ஆகல. அந்த தும்பி கைக்கு மேலே கொக்கி மாதிரி இருக்கு பாருங்களா, அந்த 2 ஹோல்ஸ் இருக்கு இல்லையா யானைக்கு. ஆமாம் பாருங்க அது மேலே பட்ட உடனே பாருங்க பட்டுச்சு. சூப்பராக இருங்க சார் சரன்னு பட்ட உடனே இப்போ அது யானை வந்து தண்ணியை உறிஞ்சி ஒன்ஸ் ஃபோர் பண்ணுங்க சார். திருப்பி அதே மாதிரி தண்ணி ஊற்றுங்க. சரிங்களா? கொஞ்சம் வெளிச்சம் பாருங்க. தண்ணி எங்கே நிறுத்துரு அப்படியே தாங்க இருக்கும். ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே இருக்கும், தண்ணியை ட்ரை ஆகாதுங்க. ஓகே. அந்த தும்பி கையில் அந்த ட்ரங்க்கில் கையில் கீழே அடிபட்டு இருக்குது, அப்பவும் அப்படியே தாங்க இருக்குது. அந்த கொக்கி இருக்கு இல்லைங்களா, கை ஹோல்ஸ் அங்கே தானே அதுக்கு வாய் உறிஞ்சறதுக்கு பாருங்க அதில் பட்டுச்சு. அதில் பட்டுச்சு. பட்டவனே பாருங்க சூப்பராக ட்ரை ஆயிடுச்சு. சூப்பர் சார். இது மாதிரியான ஒரு கான்செப்ட் தயார் பண்ணிருக்கேன். சரிங்க சார். வேறு என்னென்ன சார் வச்சுருக்கீங்க? சின்ன பசங்க விளையாடுற மாதிரி இதில் வச்சுருக்கீங்க. பசங்க விளையாடுறதுக்கு இல்லை டெக்னிக்கலாக சார்? இதெல்லாம் டெக்னிக்கல் சார் மொத்தமே. அப்படியே காமிங்க சார் பார்த்துக்கலாம். சார் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் வெளியே எடுக்க முடியாது. இந்த கோயிலுங்கள்லாம் இருக்குது அது மாதிரி சார். ஆமாம் சார், மொத்தமாக அந்த கோயிலுங்களில் இருக்கிற அந்த கான்செப்ட் தான், வெளியில் எடுக்க முடியாது சார். இது பசங்க ஒரே மரத்தால் செஞ்ச ஒரு பொருள். இது சிங்கிள் வுட்டு. இதில் வந்து ஜாயிண்ட்டுங்கெல்லாம் எதுவும் கிடையாது சார். அதே மாதிரி இது வந்து இந்த கோயிலுங்களில் 4 தூணுக்குள்ளே ஒரு பால்னு சொல்லிட்டு பழைய காலத்தில் கோயிலுங்கள்லாம் இருக்கும் பாருங்க, அதோடைய ஃபவுண்டேஷனில் அதோடைய அடிப்படையில் இது செஞ்சுருக்கு. சரி. இது பார்த்தீங்கன்னா 3 தூணுக்குள்ள ஒரு பால்னு சொல்லிட்டு ஜலகண்டேஸ்வரர் கோயில் இல்லையே நம்ம பின்னாடி நம்ம வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோயில் வரும்போது பார்த்தீங்கன்னா 3 தூண் இருந்ததுக்கு பின்னாடி. ஆமாம். ஆனால் இப்போ அது உடைச்சிட்டு இருக்காங்க. அந்த தூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் மட்டுமே இருக்கும், வெளியே எடுக்க முடியாத பால். இதில் பார்த்தீங்கன்னா 2 பால் வச்சுருங்க பாருங்க, வெளியே எடுக்க முடியாது. இது சிங்கிள் வுட்டு. ஆமாம், இதில் ஜாயிண்ட்டு கிடையாது, சிங்கிள் வுட் அப்படியே வந்து எடுக்க நல்லா பண்ணியிருக்கீங்க சார். சூப்பராக இருக்குது. இதுலேயே வந்து 4 தூணுக்குள்ளும் 2 பால்ன்ற மாதிரியாக உருவாக்கி இருக்கிறேன். 4 தூணுங்க அப்படி சுற்றி காமி அதுக்குள்ளே தானுங்க. இது இப்போ ஒரு கிளிகிளிவாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறேன் குழந்தைங்களுக்காக. இதில் பாருங்க, இது வந்து ஒரு தாய்லாந்து மேடு. இது ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 செவத்துக்குள்ளே ஒரு ரூமில் அம்மி மாதிரி இது போட்டோம்னா இந்த தவளையோட சவுண்டு உருவாக்குங்க. இப்போ கேட்குது நல்லா. இப்போ கேட்குது நல்லா. இதாங்க முன்னே இதில் மாறுபட்ட விதமாக பெருசு சின்னதுன்னு செய்யலாங்க. இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டு பொருள்ன்றதை விட அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வாஸ்து பொருளாக யூஸ் பண்ணுறாங்க. வீட்டுங்களில் வந்து ஹாலில் அந்த ஒரு ஷோ கேஸ்னுட்டாக்க அதில் வச்சு இதை பராமரி வாஸ்து பொருளாக. சரிங்க சார். இந்த ஸ்டாண்டானது ஆன்மீக புத்தகங்களை வைத்து படிக்கிறதுக்காக யூஸ் ஆகும். இதில் வந்து என்ன விசேஷம்னா இதுலேயும் ஜாயிண்ட்டு கிடையாதுங்க, ஒரே மரத்தில் செஞ்ச சிக்கு பழக்கன் பேர். இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு 2 இன்ச்சு சின்னதாக தான் இருக்கும். இது மாதிரி வந்து 2 அடி 3 அடி ஒன்றா கூட என்னால் செய்ய முடியும். இது வந்து எல்லாம் வந்து ஆன்மீக புக்கு படிக்கிறதுக்கான பயன்படுத்தலாம். ஓகே. உங்கள் படைப்பெல்லாம் காமிச்சிங்க, ரொம்ப நன்றி. இது மாதிரி உங்கள் சிந்தனைகளில் வந்து நல்ல படைப்புகளை உருவாக்குங்க. நம்ம குழு சார்பாக வாழ்த்துக்கள். இது மாதிரி வேறு எதனா புது படைப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளை இன்வைட் பண்ணுங்கள். நம்ம ஒன்று புதுசு ஒன்று தயார் பண்ணியிருந்தேன். காமிங்க. அது வந்துங்க இது மாதிரி ஒரு ஜாடி இப்போ தயார் பண்ண போகிறேங்க. ஓகே. இந்த டைப்பில் இருக்கும். அதில் வந்து என்னென்னாக்கா இப்போ ஒரு விருந்தாளிகள் வராங்க வீட்டுக்குன்னு சொல்லும் போது டேபிள் மேலே அப்படியே சாய்ச்சோம்னாக்கா டீ வருங்க. டீ ஊற்றலாம் வுட்டில். ஆமாங்க, இப்படி ஊற்றும் போது டீ வரும். அதிலே ஒருத்தர் வந்து டீ காஃபி சாப்பிட மாட்டார், வெறும் பால் இல்லை டிகாஷன் தான் சாப்பிடுவோம் சொன்னால் பால் மட்டும் என்னென்னு சொன்னோன்னா ஊற்றினா பால் மட்டும் வருங்க. அடுத்து உணர்த்துக்கு வந்து இல்லை நான் க்ரீன் டீ தான் சாப்பிடுவோன்னு சொல்லும்போது அது க்ரீன் டீயே கொடுக்குறேன். ஒரே இது இல்லை, ஒரே ஜார் தாங்க. சரிங்க சார். இது மாதிரி படைப்பெல்லாம் பண்ணும்போது நம்மளை இன்வைட் பண்ணுங்க. அது படைச்சிட்டு இது செய்கிறதுக்கு பண்ணுறதுல முயற்சி பண்ணுங்க. எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் நம்ம ஊர் சார்பாக. ரொம்ப நன்றிங்க. அவங்க நேரத்தை ஒதுக்கி நம்மளுக்கோசரம் இதெல்லாம் விளக்குறதுக்கோசரம் ரொம்ப நன்றி. இது மாதிரியான கலைப்பொருட்கள் யாருன்னா வேண்டுவருக்கு நான் செஞ்சு கொடுறதுக்கு தயாராகவும் இருக்கிறேன். என்னை பேட்டி கண்ட தங்களுக்கு நன்றி தெரிவிச்சு. நன்றி சார். நன்றி.